காலையில விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. நான் முழிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டே வந்துட்டேன். இவ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஒருவேளை அவங்க வீட்லயும் இப்படிதான் தூங்குவாளோ? சீச்சி, இருக்காது. நேத்து ஃபுல்லா நின்னுட்டே இருந்தோம்ல, அது மட்டும் இல்லாம ஹெவி ட்ரெஸ், ஜுவல்ஸ், இந்த மாலை வேற. அதான் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கா போல. இப்ப எழுப்பலாமா வேண்டாமா? எழுப்புனா எதுவும் தப்பா நினைச்சு போலோ. இப்ப எழுப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். மணி என்ன ஆகுது? என்ன அந்த மகாராணி முழிச்சு கீழே வரல? அந்த பொம்பளை சொல்லி விட்டுருக்கோம், வீட்டுல ஒரு வேலையும் செய்யாத, முழிக்காத படுத்துக்கிடன்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கேன். அதான் சொகுசா படுத்து தூங்கியா போல. புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோமே, அதுவும் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கோமே. காலையில பொறுப்பா முழிச்சோம், எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து அன்பா பாத்துக்கிட்டோம்லாம் இல்ல. முத நாளே இப்படி இருந்தா எல்லா நாளும் இப்படி தானே இருக்கும். விளங்குமா இதெல்லாம்? சே, நல்ல இடத்துல பொண்ணு எடுத்தேன். எல்லாம் அந்த தரகரை சொல்லணும், இதான் பொண்ணுன்னு காமிச்சு கொடுத்துட்டு அந்த ஆள ரூபாயை வாங்கிட்டு போய் தொலைஞ்சான். அதுக்கு பிறகு இந்த பக்கமே வரலையாமே. அந்த தரகருக்கு 10 பைசா கூட கொடுத்துருக்க கூடாது. நல்ல குடும்பத்தை கொண்டு வந்து எங்க தலையில கட்டியிருக்கான். எங்க லெவலுக்கு பொண்ணை பாருன்னு சொன்னேன், அவன் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்திருக்கான். செய்முறையும் சரியில்லை, புள்ள வளர்ப்பும் சரியில்லை. இன்னும் என்னத்தை தான் பண்ணியாலோ. இப்படி 9 மணி வரைக்கும் உறங்கினா வீடு வழங்குமா? அவியலே செஞ்சது எதுவுமே சரியில்லை, அழுது செஞ்சிருக்காவ. இதுல இவ வேற. மா, டிஃபன் ரெடி ஆயிட்டா? ஓ, பொண்டாட்டிங்க. மா, அவளுக்கு டயர்டா இருக்கு போல, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? காலையில முழிச்சாலே இல்லையா? இல்லம்மா, இன்னும் முழிக்கவே இல்ல. இன்னுமா உறங்கிட்டு இருக்கா? ஆமாமா, நேத்து கல்யாணத்துல ரொம்ப நேரம் நின்னுட்டால, அதான் டயர்டா இருக்கும் போல, முழிக்கவே இல்ல. அவ மெதுவா முழிக்கட்டுமா, நீங்க போய் டிஃபன் எடுத்துட்டு வாங்க. நல்லா இருக்குல, முத நாளே நல்ல பொண்டாட்டிக்கு சாலுக கொடுக்க. இப்படி இருந்தான்னு வச்சுக்க, எப்பவுமே இதே மாதிரி தான் அவ பண்ணுவா. முத நாளே அவளெல்லாம் அடக்கி வைக்கணும். நீ தானே நேத்து பூரா நின்னுட்டே இருந்தா, நீ முழிச்சு ரெடியாகி வரல, அவளுக்கு விட்டு அப்படி என்ன? மா, என்னன்னு தெரியலமா, ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கா. போய் முதல்ல அவளை எழுப்பு. வேண்டாமா, தூங்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம். மணி என்ன ஆகுது? 9 மணி ஆகுது. காலையில 9 மணி வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன உறக்க வேண்டி கிடக்கு? 6 மணி 5 மணிக்கு முழிக்கணும். நான் முழிக்கல, உங்க அப்பா முழிக்கல. நேத்து நாங்களும் தான் கல்யாணத்துல நின்னுகிட்டே தான் இருந்தோம். நீங்க மேடையில நின்னீங்க, நாங்க கீழே நின்னோம். அது மட்டுமா எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. நீங்க 2 பேராவது சும்மா பாசு கொடுத்துட்டு நின்னீங்க. நாங்க அப்படியே ஓடி ஒருத்தரை கவனிச்சிருக்கோம். நாங்களே இந்த வயசான காலத்துல முழிச்சு வந்தாச்சு. காலையில முழிச்சு எப்பயும் போல வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டேன் நானு. அந்த மகாராணிக்கு என்ன உறக்க வேண்டி கிடக்கு? முத நாளே இந்த பழக்கத்தை பழக்கி விடாதே, பிறகு எப்பவுமே இது பழக்க ஆரம்பிச்சிரு சொல்லிட்டேன். போ, அவளை போய் முதல்ல எழுப்பி விடு. மா, ரொம்ப டயர்டா தூங்குற, எப்படிமா எழுப்புறது? நான் வேணா ஒரு குடம் தண்ணியை கொண்டுட்டு வந்து ஊத்தட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. அப்ப ஒழுங்கா போய் நீ உன் பொண்டாட்டி எழுப்பி கூட்டிட்டு வா. எம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எழுப்புறேனே. இப்ப நீ போய் எழுப்பையில, நான் போய் எழுப்பிடுவேன் அவளை. நான் சும்மா எழுப்ப மாட்டேன், உனக்கே தெரியும். தண்ணியை கோரி ஊத்தி தான் எழுப்புவேன் அவளை. சரிம்மா, கோவப்படாதங்க, நானே போய் எழுப்புறேன். புத்தி மாதிரி சொல்லு அவளுக்கு. 9 மணி வரைக்கும் இப்படி எல்லாம் உறங்க கூடாதுன்னு. 5 மணிக்கு முழிக்கிறோன்னு சொல்ல மாட்டேன். ஆ, சரிம்மா. இந்த வீடு எப்படி, இந்த குடும்பம் எப்படின்னு அவளுக்கு சொல்லி வை. இன்னொரு தடவை இந்த மாதிரி 9 மணி வரைக்கும் உறங்கிட்டு கிடந்தா மனுஷியா இருக்க மாட்டேன். சரிம்மா, நான் போய் சொல்றேன். ஒரு நாளுக்குள்ளேயே பொண்டாட்டிக்கு சால்ற போட ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கட்டுமா? என்னைய ஒரு நாளாவது இந்த வீட்டுல இப்படி உறங்க வச்சுட்டு வேலை பார்த்துருப்பாவளோ? நேத்த என்ன நடந்தாலும் சரி, நான் முடிச்சு இந்த வீட்டுல ஓட வேண்டி இருக்கு. பொண்டாட்டி வந்துட்டா மட்டும் சாலுகா வந்துடும். நான் நினைச்ச மாதிரியே உறங்கிட்டு கிடக்கால. அவ அம்மா தான் சொல்லியிருக்கோம், அங்க போய் ஒரு வேலையும் செய்யாத, படுத்துக்கிறான்னு. சரியான ஆட்களால இருந்திருக்கு. சே, இப்படி ஒரு இடத்துல போய் நான் பொண்ணை கட்டிட்டு வந்துட்டேனே. நினைக்க வேதனையா இருக்கு. இவ வேற நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்குறவியல எப்படி எழுப்புறது? அம்மட்ட சொன்னா அம்மையும் கேட்க மாட்டேங்க. சரி, எழுப்புவோம். ஷில்பா, ஷில்பா, ஷில்பா. என்னம்மா? என்னது அம்மாவா? நான் உன் புருஷன். ஷில்பா, எழுந்துரு. காப்பி. காப்பியா? நீ முதல்ல எழுந்துறா. நான் காப்பி குடிச்சாதான் எழும்புவேன்னு தெரியாதா? என்னது, காப்பி குடிச்சாதான் எழும்புவியா? இது என்ன புதுசா இருக்கு? புதுசு இல்ல, பழசுதான். ஷில்பா, எழுந்துரு ஷில்பா, எங்க அம்மா ஏசிட்டு இருக்காவ. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் ஏசிக்கிட்டே தான் இருப்பா. நீங்க போய் காப்பி கொண்டு வாங்க மைனி. என்னது மைனியா? நான் உன் புருஷன். புருஷனா? என்னாச்சு உனக்கு? கல்யாணம் ஆனதே மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் எழுந்துரு, கண்ணை திறந்து என்னை பாரு. காப்பி.
ஷோ கடவுளே. ஷில்பா ஷில்பா ஷில்பா. நீங்களா? அச்சச்சோ, நான் எங்க இருக்கேன்? சுத்தம், நீ எங்க இருக்கேனே மறந்துட்டியா? என் வீட்டுல தான் இருக்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமலா, மறந்தே போச்சு. நான் நல்லா உறங்கிட்டேனா? கல்யாணம் ஆனதே சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. முத நாள்ல அதனால அப்படி இருக்கும். இவ்வளவு வருஷமா நீ உங்க வீட்டுல தானே இருந்த. போக போக இந்த வீடு பழகிரும். சரிங்க. சரி ஷில்பா, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. எதுக்கு வெளியே போறோமோ? இல்ல இல்ல, அம்மா தான் சீக்கிரமா வர சொன்னாங்க. ஏங்க, காப்பி குடிச்சாதான் நான் பல்லே விளக்குவேன். அப்படியா? எங்க வீட்டுல எல்லாருமே பிரஷ் பண்ணிட்டு தான் காஃபியே குடிப்பாங்க. நான் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே காப்பி குடிச்சு குடிச்சு பழகிட்டேன். முழிச்ச உடனே காப்பி குடிச்சிருவேன். சரி ஷில்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு போய் குடிச்சுக்கிறியா? ஏங்க, பழக்கத்தை எப்படி மாத்த முடியும்? நான் இப்படியே பழகிட்டேன். கொஞ்சம் போய் ஒரு காப்பி மட்டும் வாங்கிட்டு வந்து தாங்கலாம். குடிச்சிட்டு போய் பல்லு விளக்கி குளிச்சிட்டு வந்துடுறேன். நானா? நீங்க தான் போய் வாங்கிட்டு வந்து தாங்கலாம். ஒரு கிளாஸ் காப்பி மட்டும். என்னால எழுந்திருக்கவே முடியலங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. சரி ஷில்பா, நீ உட்காரு, நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்து தரேன். சரிங்க. நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்காவ. ஆமா, மணி என்ன இருக்கும்? 9 மணி ஆச்சா? இவ்வளோ நேரமா தூங்குனே. அதனாலதான் எழுப்பி இருக்காவ போல. வீட்டுலலாம் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழுப்பி காப்பி தந்துருவாவ. இங்க 9 மணி வரைக்கும் தூங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாவ போல. இனி தினமும் இப்படியே தூங்கலாம். எம்மா. என்ன, அவளை எழுப்பி விட்டியா? மகாராணி எப்பதான் வருவாவ? எம்மா எழுப்பிட்டேன். அவங்க வீட்டுல முழிச்ச உடனே காப்பி குடிப்பாளாம். ஓஹோ, பல்லு கூட விளக்காம தான் குடிப்பாளோ? ஆமாமா, அப்படியே பழகிட்டாலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்குன்னு வேற சொல்லியா. அதனால ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் போட்டுத்தாங்கம்மா. மகாராணிக்கு நான் காப்பி வேற போட்டு கொடுக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நான் சொல்லிட்டேன். அம்மா, அவ டயர்டா இருக்குன்னு கேக்கா. எலும்ப கூட தெம்பு இல்லாத மாதிரி சொல்லியா. நேத்து ரொம்ப நேரம் நின்னுட்டோம் பாத்தீங்களா, அதனாலதான் இவ்வளவு நேரம் உறங்கிட்டா. காப்பி மட்டும் குடுத்தீங்கன்னா அவ குளிச்சுட்டு வந்துருவேன்னு சொன்னாமா. ஒரே ஒரு கிளாஸ் போட்டு கொடுங்களா? ஏற்கனவே அவ வீட்டுல செஞ்சிருக்க செய்முறை ஒண்ணுமே சரியில்லை. நல்லா நம்மள ஏமாத்தி இவள நம்ம தலையில கட்டி விட்டுட்டாவ. இவளுக்கு இந்த மாதிரி சலுகைலாம் கொடுத்துட்டு தெரியாத, நான் சொல்லிட்டேன். ஏமா கோவப்படுறீங்க? கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரவே இல்ல. கடைசி நிமிஷம் வரையும் நீ நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காவ. 100 பவுன் போடுவாங்கன்னு எதிர்பார்த்து 50 தான் போட்டிருக்காவ. சீர்வரிசை சாம ஒண்ணும் சரியில்லை. சரிம்மா, அதுக்கு என்ன, நல்ல பொண்ணு உங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எங்க இருந்து சந்தோஷப்பட? அதான் உன்னை காப்பி வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பியிருக்காளே. எந்த வீட்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? நான் உங்க அப்பாவை தான் காப்பி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவேணும். புருஷனை போய் அனுப்பி விட்டுருக்கேன். என்ன மனுஷியாவா? ஏன் குளிச்சிட்டு வந்து காப்பி போட்டு குடிக்க தெரியாதோ அவளுக்கு? பச்சை பிள்ளையாவா? வீட்ல என்னத்தை சொல்லி கொடுத்தாவா அவளுக்கு? மா விடுங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா. நாளையில இருந்து செய்வா. நீ சொன்னியா இல்லையா அவட்ட? என்ன பழக்கம் இது? எங்க அம்மா சத்தம் போட்டுட்டு கிடக்காம சொன்னியா இல்லையா? மா முத நாளே இப்படி எல்லாம் சொன்னா அவ கஷ்டப்படுவாள்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கம்மா. காபி மட்டும் போட்டுதாங்க, குளிச்சுட்டு வந்து எல்லா வேலையும் பாப்பா. இதெல்லாம் சரியில்லை. மா எனக்காக பொறுத்துக்கங்களா. காபி மட்டும் தானே கேக்கா, போட்டுட்டு வந்து தாங்கம்மா. நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். போட்டுட்டு வந்து தந்து தொலைக்கேன். இல்ல என் தலை எழுத்து. சரோஜா அம்மா வரவே இல்லை கடைசி வரைக்கும். நான் தான் சொன்னேன் இல்ல, அவிய வரமாட்டாவன்னு தெரியும். சரோஜாவும் அதை தானே சொன்னா, எங்க அம்மா வரமாட்டாவன்னு. அதே மாதிரி நடந்திருக்கு பாரு. இப்படி எத்தனை வருஷம் தான் வராமலே இருந்துருவாவ. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் மறக்கிற வரைக்கும் வரமாட்டாவ. எப்ப மறந்துட்டோம், இதை பத்தி கேட்க மாட்டான்னு நினைக்காவளோ அன்னைக்கு வருவாவ. நல்ல ஆளாதான் இருந்திருக்காவ. நான் கூட அவியல என்னமோ நினைச்சேன். ரொம்ப மோசமான ஆளு. ஆமா செல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த உண்மை தெரியாம போச்சு. அப்பவே ஏதாவது டவுட் வந்திருந்தது, இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நான் நிறுத்திருப்பேன். அந்த சரோஜினி நம்மளை எப்படி ஏத்து பேசினா பார்த்தல்ல. எப்பவுமே அந்த சரோஜா தான் அப்படி பேசுவா. இப்போ அந்த சரோஜினி எல்லாம் நம்மள பேச ஆரம்பிச்சிட்டா. யாரவா? நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவா. எப்படி பேசியா பாரு நம்மள பார்த்து. ஆமா மைனி, இத்தனை நாளா புள்ள பூச்சி மாதிரி கிடந்தா. இப்போ எப்படி கொந்தளிக்கா பாருங்களா. செல்லம்மா, அவன் நெஜ குணமே அதான். இத்தனை நாளா இருந்தது நடிப்பு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்க குணம் வெளியே வருது பாரு. சும்மாயே சொல்லியிருக்காவ, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு. இவா நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்தவா.
இன்னைக்கு நம்மள பேசியானா நாளைக்கு அத்தையும் பேசுவா. அத்தைக்கு இதெல்லாம் தெரியல. ஆமா மேனி, நான் அத்தையை பேசுறேன். நான் இந்த குடும்பத்து மேல இருக்க நலனை கருதி பேசுறேன். ஒருத்தரோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அத்தையை ஏத்து பேசுவேன். மத்தபடி அத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் தட்டவே மாட்டேன். அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா இருப்பேன். ஆனா இவ குணம் அப்படி கிடையாது. அத்தையே அடிச்சிருவா. ஆமா மேனி, குணம் சுத்தமா ஆகாது. இவ இந்த வீட்ல இருக்க வரைக்கும் இந்த வீட்ல என்ன வேணாலும் ஆபத்து வரலாம். முக்கியமா என் புருஷனுக்கு மேனி, அவியல தானே எல்லா விஷயத்திலயும் மாட்டி விடியா. ஆமா செல்லம்மா, நான் கூட அந்த விஷயத்துல எப்படியாவது அவளை மாட்ட வச்சு வெளியே அனுப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த விஷயத்துல மாட்டாம போயிட்டா. வேற ஏதாவது விஷயம் கிடைக்காமலே போயிரும் அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆனா இப்போ அவிய அம்மையை சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு அவிய வீட்டுக்கு போய் நம்ம நகை கேட்டதுக்கு என்ன சொன்னாவ? அந்த கவரிங் நகையை நம்ம கையில தரதுக்கு நம்பி தர முடியாதுன்னு சொன்னாவ. அவிய மூஞ்ச பார்த்து 4 வார்த்தை கேட்டே ஆகணும். ஆமா மீனி, அன்னைக்கு அவியலால எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு போனேன். அது மட்டுமா அவியிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கு தெரியுமா? அதை நினைச்சு ஒரு வார்த்தை கூட அத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாவளே. எத்தனை நாள் தெரியுமா அதை நினைச்சு நான் உறங்காம கிடந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வருவாவ, நிச்சயத்துக்கு வருவாவ, 4 வார்த்தை கேட்டணும்னு நினைச்சேன். ஆனா முடியாமலே போச்சு. இன்னைக்கு அதனால அவிய வீடு தேடி போயிட வேண்டியதான். மைனி, எங்க அம்மைக்கு விஷயம் தெரிஞ்ச யாசுவாவல்ல. யாசுனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருக்கணும். இதை கேட்டா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்கவே முடியும். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் செல்லம்மா. அதுவும் அபியை ஏமாத்தினதுக்கு, அபியை செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். எனக்கு அது எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அதுக்காக ஒரு வார்த்தை கூட அவியல கேட்காம விட்டா எப்படி இருக்கும் எனக்கு? இது நாள் வரைக்கும் அவியல பார்க்க முடியல. இந்த சரோஜினியை 4 வார்த்தை கேட்க முடியல. மனசுக்குள்ள குமுறிட்டு இருக்கேன் நானு. என் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது இந்த வீட்டுல? அத்தை நான் எது செஞ்சாலும் கோவப்படதான் செய்வாவே. நான் செய்யறது நல்லது இந்த வீட்டோட நன்மைக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே இது புரியாது. இன்னைக்கே போய் அவியல பார்த்து கேட்டே ஆகணும். சரி மைனி, நானும் அதுக்காக தானே இங்கே இருக்கேன். அவியல போய் பார்த்துட்டு நான் அப்படியே என் வீட்டுக்கு போயிடுறேன். வேண்டாம் செல்லம்மா, நீ இங்கே என் கூட வா. மைனி, உடனே எங்க அம்மைக்கு விஷயம் தெரிஞ்சிடும். சரோஜாமா போன் போட்டு சொல்லிடுவாவ. தெரிஞ்சா தெரியட்டும், நீ என் கூட வா. ஏன் போனியன்னு கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன மைனி சொல்லுவிய? அது சரோஜா தான் சொன்னாலே எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாதனால தான் கல்யாணத்துக்கு வரலன்னு. அதான் பார்க்க போனோம்னு சொல்லிக்கிடலாம். அப்படியே எனக்கு இந்த விஷயம் தோணிச்சு கேட்டோன்னு சொல்லிட வேண்டியதான். சரி மைனி, இப்பயே போலாமா இல்ல கொஞ்ச நேரம் பொறுத்து போலாமா? மதியம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு போலாம். அப்பதான் அத்தை நம்மள தேட மாட்டாவ. போயிட்டு இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம். சரி மைனி. ஒரே ஒரு கார் என் மகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதை வாங்கி கொடுத்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? சம்மந்தி கோவப்படியாவ, மாப்பிள்ளை வருத்தப்படியாவ. இந்த சொத்து மட்டும் எங்க பேர்ல இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? என் மவ கல்யாணத்தை நான் சாம் சாம்னு நடத்திருப்பேன். ஆனா ஒரு 50 பவுன் நகைக்காகவா, ஒரு காருக்காகவா என் சம்மந்தி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாவளே. இனி சம்மந்தி கிட்ட நல்லபடியா பேச முடியுமா? அவிய மூஞ்சில தான் முழிக்க முடியுமா? என்ன நினைப்பாவே நீ? எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாவே? என் மகன் அந்த வீட்டுக்கு மூத்த மருமவா. இவையலால நாங்க கேவலப்பட்டு நிக்கேப்போ. என் புருஷனா அவிய கூட பிறந்த தம்பி தானே. அவியலுக்கு செய்யறதுக்கு இந்த குடும்பத்துல மனசு வரலையே. அப்போ சொத்து எல்லாருக்கும் பொதுவே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வாங்கறதெல்லாம் பொய். அவிய பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாதிரியே, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாதிரியே தான் செய்யாவே. இவியல சொல்லி என்ன இருக்கு? என் மாமியார் மாமனார சொல்லணும். சொத்து அவர் பேர்ல இருந்தாதான் நல்லதுன்னு அவர் பேர்ல எழுதி வச்சிட்டு போனாவல்ல, அவியல தான் சொல்லணும். நான் மட்டும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கொஞ்சம் விவரமா இருந்திருந்தேன். கிழவனுக்கு கேவிக்கு சோத்துல விஷத்தை வச்சாவது எங்க பேருக்கு சொத்தை எழுதி வாங்கியிருப்பேன். முட்டை கழுதையால இருந்து தொலைச்சிட்டேன். புருஷன் சொல்றத வேற வாக்குன்னு இருந்துட்டேன். எதுக்கு ஒருத்தரையும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. நில்லுனா நிக்கிறது, உட்கார்னா உட்காரியது. மாடு மாதிரி கடந்து அந்த வீட்டுல உழைச்சிருக்கேன். வீட்டுல மட்டுமா, தோட்டத்திலயும் மாடு மாதிரி உழைச்சிருக்கு. நான் மட்டுமே, என் புருஷனும் உழைச்சிருக்காவ. ஆனா என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன செஞ்சாவே? கல்யாண செலவு ஏத்துக்கிட்டாவ, நிச்சய செலவு ஏத்துக்கிட்டாவ, அவ்வளவுதானே. என் மகளுக்கு ஒரு 7 பவுன்ல செயினை போட்டுட்டாவ. இது மட்டும் போதுமா? சீர் வருஷ பொருள் ஒண்ணுத்துக்கு ஆவாதது வாங்கி போட்டாச்சு. இத வச்சு என் பிள்ளை நிம்மதியா வாழ்ந்துருவாளா? சம்மந்தி குடும்பமே காரி துப்புது. செய்முறையே சரியில்லைன்னு. இந்த சொத்து எங்க பேர்ல இருந்திருந்தா இந்த அசிங்கம் எங்களுக்கு வந்திருக்குமா? இதுக்காக எப்படியாவது இந்த சொத்தை எழுதி வாங்கியிருந்தா அந்த பேதி ஏற்பாடு கூட்டிட்டு வந்தேன். அந்த விளங்காதவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டான். பெரிய இவன் நினைப்பா அவனுக்கு. தோட்டத்துல கிடந்து ஊழியம் பார்த்துக்கிட்டு கிடக்கான். அவனால 5 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. சொத்தை எந்த காலத்துல எழுதி வாங்கிட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளை கல்யாணமா இப்படி முடிஞ்சு
எங்க கௌரவத்தெல்லாம் நார் அடிச்சிட்டான். முதல்ல அவனை சொல்லி கொடுத்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் இந்த குடும்பத்தோட ஆட்டம் கொஞ்சமாவது குறையும். என் பிள்ளைக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாவளே, ரத்தெல்லாம் கொதிக்குது. பத்தாததுக்கு எனக்கு வாட்ச் இருக்குதுங்க பாரு, 2 சம்மந்தி. ஒண்ணு கல்யாணத்துக்கே வரையில, என்னோட வந்துச்சு ஒண்ணுமே செய்யல. 1 லட்சம் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்படி இருந்த 2000 ரூபாய் மொய் கொடுத்துருக்காவலாம். அதையும் அவியல கொடுத்துருப்பாங்க. என் மகன் கொடுத்த ரூபாயை ஒளிச்சு வச்சுட்டு மொய்யின்னு தந்திருப்பாளா இருக்கும். இவியல் ஆக்க என்னன்னு எனக்கு தெரியாதா? அவியதான் செய்யல, நெட்டமாரி அம்மையாவது ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு 6 பவுன் மோதிரம் வாங்கிட்டு வந்து போட முடியாது. வாய் விட்டு கேட்டு தொலைச்சேன். எல்லார் வீட்டுக்கு பத்திரிக்கை தூக்கிட்டு போய் போடும்போதெல்லாம் சொன்ன வார்த்தை இதுதான், ரூபாயில எதையாவது செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு. ஒண்ணுமே செய்யலையே. ஒருத்தராலையும் ஒத்த பிரச்சனை இல்லாம போச்சு எனக்கு. இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தோம் ஏமாளி கோமாளின்றவாவே. எப்படியாவது அந்த சொத்தை எல்லாத்தையும் எங்க பேருக்கு எழுதி வாங்கணும். அதை என் 3